ஏதோ காதலர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதல்ல, சாதியின் மீது நாம் எடுத்து அடித்திருக்கிற சரியான சம்மட்டி அடி என்பதை 104 சாதி மறுப்பு திருமணங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகங்களில் மட்டும் நடைபெற்றிருக்கிறது என்பதை சொத்தை காரணங்களை சொல்லி தமிழகத்திலே இந்த மாணவர் பேரவை தேர்தல் நடத்தாமல் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது வாக்காளராக சேர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பணி என்பது போய் வாக்காளராக சேருவது நம்முடைய கடமை என்று ஆக்கிவிட்டார். ஒரு ஆப்பிளை கடிச்சு அந்த மாதிரி எச்சில் ஆப்பிளை போட்டதற்காக அந்த எச்சில் ஆப்பிளை விலை கொடுத்து ஏலம் எடுத்தவர்கள் எல்லாம் இங்கே உண்டு. தவைக்காவனுடைய பொதுக்குழுவில் அவர்கள் பேசக்கூடிய அந்த உரையெல்லாம் பார்த்தால் ஆதித்யா சேனலை பார்ப்பது போலவே இருக்கிறது. 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 25 பைசா கொடுத்து இந்திய மாணவர் சங்கத்தில் மெம்பரா சேர்ந்தேன். இப்படிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது சார். இப்போ நாங்கள்லாம் நிர்வாகிகள் திறனா முதல்ல கூட்டிட்டு அப்புறம் தான் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க முடியும். இவர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்புறம் பொதுக்குழு கூட்டுறார் 2 வருஷம் கழிச்சு. இப்போ எல்லாரும் சிகரெட் எப்படி பிடிப்போம், இப்படி வச்சு இப்படி கொடுத்தோம். அதே நேரத்தில் ரஜினி எப்படி போடுவார், அப்படி போட்டால் அதை பற்றி தானே பார்க்குறான். அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் எல்லாமே பண்ணிடுது, நம்மளும் பண்ணக்கூடாது. அதனால் வாங்கிட்டு போடா வருத்தத்தை. இப்போ ஆஷான் டேட்டில் நம்ம யாருமே வாக்காளர் கிடையாது. என்றாம் உட்பட, நான் உட்பட, எல்லாம் பல தேர்தலில் ஓட்டு போட்டவங்க உட்பட இன்றைய தேதியில் யாருமே வாக்காளர் கிடையாது. கோயில் குளத்துக்கு போய் உழுந்து செத்துருக்காங்க. கோயில் திருவிழாக்களில் நெரிசல் ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை நான் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும், நீ வருத்தத்தை வாங்கிட்டு போ அப்படின்னா சொல்றே பாரு. இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம். இப்படி அது முடிச்சவிக்குத்தனம், மொள்ள மாதிரித்தனம், ஊழல் பண்றது, வேற மோசடி பண்றது, எல்லா விதத்தையும் எப்படியாவது தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். ஆகவே ஒரிஜினல் விடுபடுவதும் போலி சேர்க்கப்படுவது என்பதும் இந்த SIR மூலமாக நடைபெறுவதற்கான எல்லா விதமான ஆபத்துகளும் இருக்கிறது. மாணவர் சங்கத்தில் தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் இந்த ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்கிற அந்த முழக்கத்தை தங்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை என்றுதான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறந்த பின்னும் ஏறத்தாழ அவர் மறைந்து 22 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும், அல்லது அவர் பிறந்து வாழ்ந்து மறைந்து 100 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்கு பிறகும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்திற்காக ஆற்றிய மகத்தான பணியின் காரணமாகத்தான் இன்றைக்கும் அவரை நாம் நினைவு கூறுகிறோம். 1925ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கேரள மாநிலம் தலைச்சேரியிலே பிறந்தவர் அருமை தோழர் PRC அவர்கள். 1941 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக ஆகி பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் ஒரு பட்டப்படிப்பு மாணவனாக அவர் சேர்ந்தார். மெட்ராஸ் மாணவர் சங்கத்துடைய முதல் செயலாளர் அவர்தான். அப்போது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாணவர் சங்கம் என்பது இருந்தது. மெட்ராஸ் மாணவர் சங்கம், மதுரை மாணவர் சங்கம், இந்த மாதிரியான தன்மையிலே தான் அன்றைக்கு மாணவர் அமைப்பு என்பது இருந்தது. அதனுடைய செயலாளராக அருமை தோழர் PRC அவர்கள் இங்கே செயல்பட்டார்கள். மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவும் அல்லது இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட குற்றத்திற்காகவும் அவர் மாணவராக இருந்த போதே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்தார். அவர் வாழ்நாளில் மொத்தம் 5½ ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறார். 4 ஆண்டுகள்
தலைமறை வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒரு வாரம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவெல்லாம் மாவீரன்னு சொல்லிட்டு இருக்கிற காலம் இது. அது கிரிமினல் குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனதுக்கே மாவீரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையிலே மாவீரர்களை மாவீரன்னு சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. உண்மையான மாவீரர்களை மாவீரன் என்று சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை மாபெரும் வீரர்கள் வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மாவீரன் என்றது அவர் மலிவான ஒரு சொல்லாக சமூகத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தோழர் பிஆர்சி அவர்கள் 5 ஆண்டுகள் விடுதலை போராட்ட காலத்திலும் சரி அல்லது விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் 2 முறை 3 முறை சிறைக்கு சென்றவர் அருமை தோழர் பிஆர்சி அவர்கள். வாழ்நாளில் மொத்தத்தில் 5 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையில் இருந்தவர், சிறையிலே இருந்தவர், சிறையிலே கழித்தவர். ஆனால் அவர் எங்கேயுமே அந்த மாதிரி நான் சிறையில் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது. இப்போ என்னை பற்றிலாம் சொன்னாங்க, ஒரு 10 ஆண்டுகள் அவரோடு மிக நெருக்கமாக நான் பயணம் செய்திருக்கிறேன். 1980ஆம் ஆண்டு துவங்கி 1989ஆம் ஆண்டு வரை இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர், இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில செயலாளர், இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில தலைவர், அநேகமாக ஒரு 10 ஆண்டு காலம் இந்திய மாணவர் சங்கத்தில் பயணம் செய்த வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலேஜில் இல்லாமையே தலைவராக இருந்திருக்குன்னு அர்த்தம். காலேஜ் போகிறத விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்குன்னு அர்த்தம். ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலம். இந்த 10 ஆண்டு காலமும் தோழர் பிஆர்சி அவர்கள் தான் வழிகாட்டியாக இருந்தார், தலைமை பொறுப்பில் இருந்தார். எங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பிலே தோழர் பிஆர்சி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் எப்போதுமே அவர் 5 ஆண்டு காலம் சிறையில் இருந்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு 5.5 வருஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சிறையில் இருக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காலம். அது இளமை காலத்தில் மாணவராக இருந்தபோது அல்லது திருமணம் நடந்த மிக குறுகிய காலத்தில் அப்படியெல்லாம் இருந்த ஒருவர் விளம்பரப்படுத்தி கொண்டதே கிடையாது. 4 ஆண்டு காலம் தலைமறைவு என்பதும் தெரியாது. அதெல்லாம் இந்த புத்தகத்தை படித்தாதான் உங்களுக்கு தெரியும். இதிலே தான் அவர் குறிப்பிடுகிறார். வேறு யாருடையுமே இந்த மாதிரி ஒரு பிரபலப்படுத்தி கொண்டதோ தன்னுடைய நான் பெரிய தியாகம் செய்து விட்டேன் என்கிற முறையில் வெளியிலே சொல்லி கொண்டதோ கிடையாது. அப்படி ஒரு தன்னடக்கமான தலைவரை, அவ்வளவு தன்னடக்கமான அப்படி ஒரு தன்னடக்கம். சரி, அவர் தான் சொல்ல, எங்களை மாதிரி கூட இருந்தாலாவது கூட இருந்த ஆட்களாவது சொல்லணும்ல. நம்மள்ட்ட இருந்த ஒரு தலைவர் இப்படிலாம் இருந்திருக்காரு, இவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு, இவ்வளவு நாள் இப்படிலாம் பாடுபட்டிருக்காரு, இவ்வளவு கொடுமையான வறுமையிலே கூட பட்டப்படிப்பை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் பல தலைவர்கள் பட்டப்படிப்பை முடிக்காதவங்க இருந்திருக்காங்க. அருமை தோழர் என் சங்கரையா அவரும் ஒழுங்காக டிகிரி வாங்கல, தோழர் பிஆர்சி அவரும் ஒழுங்காக டிகிரி வாங்கல. இந்த மாதிரி பல தலைவர்கள் அவர்கள் பூரா ஏதோ படிப்பு வராதனால பட்டம் வாங்காதவங்க கிடையாது. எல்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் அதை படிச்சீங்கன்னா தெரியும். அது என்ன, தோழர் என் சங்கரையாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்தாலும், தோழர் பி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு படித்தாலும், அல்லது இது போன்ற பல தலைவர்கள், தோழர் பி ராமமூர்த்தியுடைய வாழ்க்கை வரலாறு படித்தாலும், இந்த தலைவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த மாணவர்களாக கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களால், கல்லூரி முதல்வர்களால் பாராட்டு பெறுகிற அளவுக்கு மிகச்சிறந்த மாணவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு பக்கம் படிப்போம் போராடுவோம் என்கிற இந்திய மாணவர் சங்கத்தினுடைய இந்த முழக்கத்தை தங்களுடைய வாழ்நாளில் கராராக கடைபிடித்த தலைவர்களாக பல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே நானும் ஒருவன். என்னுடைய கல்லூரியில் நான் முதல் மாணவன். ஆனால் பாதி நாள் கல்லூரிக்கே போனதில்லைன்னா போக முடியாத அளவுக்கு மாணவர் சங்கத்தினுடைய வேலை இருந்தாலும் கூட மீதி இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களில் அது ஒரு சிறந்த மாணவன் என்று பெயரடிக்கிற அளவுக்கான அதை படிப்பிலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒருவனாக இருந்த காரணத்தினால் நான் எவ்வளவு நாள் வந்தேன் என்றதை விட வந்த நாளில் என்ன பண்ணுறன்ற முறையில் தான் நிர்வாகம் பார்த்ததே தவிர, அதனால் என் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பதே எடுக்க முடியல அவங்களால. இப்போ காலேஜுக்கும் ஒழுங்காக வர்றதில்ல, வந்தாலும் ஒழுங்காக படிக்கிறது இல்லைன்னு தானே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அரியர்ஸ் கிடையாது, ஒழுங்காக படிச்சிடறான், வர்ற நாளில் ஒழுங்காக படிக்கிறான், இந்த மாதிரிலாம் இருந்து. அதனால தான் அந்த ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள். ஏன்னா எஸ்எஃப்ஐனுடைய முழக்கம் என்பது முதலில் அதில் இருக்கிற தலைவர்கள் பின்பற்ற வேண்டும், வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் அன்றைக்கு தலைவர்களாக இருந்த நானாக இருக்கட்டும், அருமை தோழர் குணசேகரனாக இருக்கட்டும், அல்லது தோழர் ராஜன் போன்றவர்களாக இருக்கட்டும், தோழர் சுப்பையா போன்றவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்த பல மாநில தலைவர்கள் இந்த படிப்போம் போராடுவோம் என்கிற அந்த முழக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்கள் என்பதை நான் மிகுந்த பெருமையோடு இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அது தொடர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அங்கே போனால் கெட்டு போயிடுவேன், அங்கே போனால் உன்னால் ஒழுங்காக படிக்க முடியாது, உருப்படி ஆக மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டான்னு வச்சுங்க, அது உங்களுக்கான கெட்ட பெயர் அல்ல, இந்திய மாணவர் சங்கத்துக்கான கெட்ட பெயர். இந்திய மாணவர் சங்கத்தை எந்த நோக்கத்திற்காக நாம் விரிவாக்க வேண்டும், வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ
அதற்கே எதிரான ஒன்றாக அது அமைந்துவிடும். ஆகவே நம்முடைய இந்திய மாணவர் சங்கத்தில் தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் இந்த ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்கிற அந்த முழக்கத்தை தங்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அத்தகைய ஒரு மாணவராக அருமை தோழர் PRC அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் அவர் வருகிற போதே, கல்லூரியில் வந்து சேருகிற போதே ஒரு நோக்கத்தோடு சேர்றார். கட்சியினுடைய முழுநேர ஊழியராக ஆகுவது என்கிற நோக்கத்தோடு தான் கேரளாவிலிருந்து இங்கு வருகிறார். இடையிலே அவருக்கு ஒரு சோதனை வருது. குடும்பத்தில் கடுமையான நெருக்கடி. அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். அவருடைய 3 சகோதரிகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே மீண்டும் அவர் கேரளாவுக்கு செல்கிறார். கடுமையான பொருளாதார நெருக்கடியிலே அந்த குடும்பம் இருக்கிறது. அப்போது அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வருகிறது. அப்போது பிளிட் என்கிற ஒரு பத்திரிகை, லிங்க் என்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை டெல்லியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகையினுடைய கேரள மாநில நிருபராக இவர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது வருகிறது. இது வந்து நான் சொல்றது 1951-52 வாக்கில். 1951-52 மாதம் 800 ரூபாய் சம்பளம். நீ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி மாதம் 800 ரூபாய்னா அது எவ்வளோ பெரிய தொகை என்று கற்பனை செய்து பாருங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு வருகிறது. குடும்பம் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது. ஆகவே அவர் யோசிக்கிறார், கட்சியினுடைய முழுநேர ஊழியரா அல்லது இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பத்திரிகை நிருபர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்வதா என்கிற ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்திற்கு அருமை தோழர் PRC ஒரு சில நாட்கள் தான், அதெல்லாம் நீண்ட காலம்லாம் எடுத்துக்கல, ஒரு சில நாட்கள் அந்த மனப்போராட்டத்துக்கு உள்ளாகிறார். கடைசியாக கட்சியினுடைய முழுநேர ஊழியர் ஆவது என்கிற முடிவைத்தான் அவர் எடுக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும், மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இத்தகைய இந்த சந்தர்ப்பங்கள் என்பது கட்டாயம் வர செய்யும். தோழர் ராம் அவர்கள் குறிப்பிட்டதை போல தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இடையிலே ஒரு கூட்டத்திலே சந்தித்த போது தேர்வு எப்போது முடிகிறது என்று என்னை கேட்டார். ஒரு குறிப்பிட்ட தேதியை சொன்னேன். பட்டப்படிப்புக்கான தேர்வு எழுதி கொண்டிருக்கிறேன் சொன்னேன். அப்படியா, இப்போ மறுநாள் வந்து என்னை மதுரை தீக்கதிரில் பாரு அப்படின்னு சொன்னார். தேர்வு முடிச்சுட்டு மறுநாளே மதுரையில் தீக்கதிர் அலுவலகத்துக்கு போனேன். இப்போ இருக்கிற மாதிரி பெரிய அலுவலகம்னா அப்போ ரொம்ப சின்ன அலுவலகம் தான், இப்போ தான் பெருசாக இருக்காங்க. அவர் உட்காந்துருந்தார். வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு, சரி வா ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். 2 பேர்த்துக்கு டீ சொன்னார். 2 பேரும் டீ வாங்கி குடிக்க ஆரம்பித்தோம். சரி என்ன பண்ணலான் இருக்கிற அப்படின்னாரு. அதாவது பட்டப்படிப்பு முடிஞ்சு போச்சு, தேர்வு முடிஞ்சிச்சு, என்ன பண்ணலான் இருக்கிற? நான் சொன்னேன், நான் MA சேரலான் இருக்கிறேன் தோழர் அப்படின்னேன். அப்படியா, நல்ல யோசனை தான், அது SFIல வேலை செய்யறதுக்கு ரொம்ப பயன்படும். அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு பாருங்க, அது ரொம்ப நல்ல யோசனை தான், SFIல வேலை செய்யறதுக்கு அது பயன்படும். ஆனால் அதை வந்து நீ கரஸ்பாண்டன்ஸில் படி, அதை வந்து நீ கரஸ்பாண்டன்ஸில் படி, ஏன்னா அவனை வந்து முழுநேர ஊழியர் ஆக்குறதுன்னு கட்சி முடிவு பண்ணியிருக்கு. மாதம் 250 ரூபா அலவன்ஸு. அப்போ 250 ரூபா, அது வந்து நான் சொல்கிறது 1983ஆம் ஆண்டு. 250 ரூபா அலவன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ வரட்டுமா, அவ்வளோதான், வேற ஒன்றும் என்னுடைய கருத்து கேட்கல. அப்படியே வரட்டுமா, இது பேசுவதற்காகத்தான் அவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கிறார். ஒரு சில நொடிகள், அந்த டீ கூட குடிச்சு முடிக்கல, 2 பேருமே டீ குடிச்சு முடிக்கல. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில நொடிகளில் அவர் வரட்டுமானாரு. நான் சரிங்க தோழர் என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை சொல்லலை. ஒரு சில நொடிகளில் என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றிய மகத்தான தலைவர் தோழர் PRC அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை அன்றைக்கு மாநில செயலாளராக இந்த மாதிரி முழுநேர ஊழியராக அன்றைக்கு தீர்மானங்கள் விதை அதுதான், விதை வந்து இந்திய மாணவர் சங்கம் தான். நான் இன்னமும் எனக்கு மெம்பராக சேர்ந்த அந்த நாள் வந்து நினைவு இருக்கிறது. 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 25 பைசா கொடுத்து இந்திய மாணவர் சங்கத்தில் மெம்பராக சேர்ந்தேன். அந்த ரசீதை இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன். இன்னைக்கு எடுத்து வந்துருக்கலாம், நான் அது காமிச்சிருந்தா என்ன, அந்த 25 பைசா ரசீதை இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அந்த 25 பைசா, அப்போ அந்த 25 பைசா கொடுத்த அந்த ரசீதியை வாங்கிய போது இப்படியெல்லாம் ஆகும்னு கனவுல கூட நினைச்சதே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஆகும், இப்படி வருவோம், இப்படி கட்சியினுடைய மாநில செயலாளராக வந்து நிற்போம் அப்படின்றலாம் கற்பனையில் கூட அப்படிலாம் நினச்சதில்லை. ஒரு 25 பைசா கொடுத்து வாங்கின அந்த துண்டு சீட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய திசை வழியை மாற்றிவிட்டது. அதில் என்னை செதுக்கிய தலைவர்களில் மிக முக்கியமான ஒருவர் தோழர் PRC என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு சாதனை என்ன என்றால்,
தோழர் பிஆர்சி அவர்கள் சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டவர், காதல் திருமணத்தை செய்து கொண்டவர். 1950ஆம் ஆண்டுகளிலேயே சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணத்தை செய்து கொண்டவர் தோழர் பிஆர்சி அவர்கள். இன்னைக்கு ஏதோ சாதி மறுப்பு திருமணம் செய்யறத மாபெரும் புரட்சியா பல பேர் பேசிட்டு இருக்கணும். ஆனா அதெல்லாம் இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு அன்றாட நிகழ்வாக, ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக அதை கம்யூனிஸ்ட் தலைவர்களில் பலரும், தோழர் சங்கரையா, தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் பி ராமச்சந்திரன், இந்த மாதிரியான ஒரு பெரிய படை வரிசை இந்த சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், சடங்கு மறுப்பு திருமணம் என்பதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இயல்பான ஒரு நிகழ்வாக நடத்தி காட்டிய ஏராளமான தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உண்டு. அந்த வரிசையிலே தான் எங்களை போன்றவர்களும் சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், சடங்கு மறுப்பு திருமணம் இப்படி இன்றைக்கும் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போதும் அத்தகைய திருமணங்கள் ஏராளமாக நடைபெற வேண்டும் என்பதற்கான உதவியை, பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். தினந்தோறும் ஏதாவது ஒரு அலுவலகத்திற்கு, ஏதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு மூலையிலிருந்து, அது கிராமப்புற காதல் ஜோடியாக இருக்கலாம், அல்லது ஐடியிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், இப்படி எல்லா பிரிவை சார்ந்தவர்களும் ஏதாவது தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு மூலையிலிருந்து எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி காதலிக்கிறோம், நாங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம், உங்கள் அலுவலகத்திற்கு என்னைக்கு வரலாம் என்கிற தொலைபேசி அழைப்பு தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இது ஏதோ காதலர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதல்ல, சாதியின் மீது நாம் எடுத்து அடித்திருக்கிற சரியான சம்மட்டி அடி என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே வெறும் காதல் திருமணத்தை நடத்தி வைப்பது, சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைப்பது என்பதன் மூலமாக சாதிக்கு எதிராக சாதி ஒழிப்பிலே மிக முக்கியமான பங்கு இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அத்தகைய பணியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். அத்தகைய பணியையும் அருமை தோழர் பிஆர்சி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய திருமணமும் அப்படித்தான் நடைபெற்றது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அவர் மாணவர் சங்கத்துடைய செயலாளராக துவங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மிக உயரிய பொறுப்பான அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் என்கிற அளவுக்கு உயர்ந்த மாபெரும் தலைவர். ஆனால் எளிமை, தன்னடக்கம் என்று சொன்னால் அப்படி ஒரு தன்னடக்கம், மிகச்சிறந்த தத்துவ அறிஞர். 2001ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது இருக்கக்கூடிய அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல் சூழலுக்கு ஏற்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திட்டத்தை திருத்துவது, மேம்படுத்துவது என்கிற ஒரு முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு எடுக்கிறது. அதற்கென்று ஒரு குழுவை தீர்மானிக்கிறார்கள். அகில இந்திய அளவில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை தீர்மானிக்கிறார்கள். இந்த 5 பேரில் ஒருவராக அருமை தோழர் பி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த குழுவிலே இடம்பெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கியதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர் அருமை தோழர் பிஆர்சி என்பதை நான் இந்த இடத்தில் நினைவு விரும்புகிறேன். அப்படி இவ்வளவு பெரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மேற்கு வங்காளம், கேரளா போன்ற பலமான கட்சியினுடைய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இங்கிருந்து அரசியல் தலைமை குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் கட்சி திட்டத்தை திருத்துவது என்கிற அந்த குழுவிலே ஒருவராக இருந்து செயல்படுகிற அளவுக்கு மிகச்சிறந்த சர்வதேச ஞானம் பெற்றவராகவும் மிகச்சிறந்த தத்துவார்த்தத்திலே தெளிவு பெற்ற ஒருவராகவும் இருந்த காரணத்தினாலே தான் அருமை தோழர் பிஆர்சி அவர்கள் அந்த குழுவிலே ஒருவராக இருந்து மிகச்சிறந்த பங்களிப்பை அந்த திட்டத்தை உருவாக்குவதில் ஆற்றியிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தகைய சூழ்நிலையில் நான் இங்கே சொல்ல விரும்புவது, இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு மட்டும் சொல்லவில்லை. இங்கே தமிழ்நாட்டிலே மாணவர் பேரவை தேர்தல் என்பது நடத்தப்படுவதில்லை. சொல்லப்போனால் திராவிட இயக்கங்கள் மாணவர் போராட்டத்தின் மூலமாகத்தான் அது வளர்ச்சி பெற்றதும் விரிவு பெற்றதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற அளவுக்கு வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டிலே நடைபெற்ற மாணவர்களுடைய எழுச்சிமிக்க போராட்டங்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படி மாணவர் இயக்கத்தின் மூலமாக வலுப்பெற்ற திராவிட இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு இங்கே மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவது என்பது அநேகமாக அருகி போய்விட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. இப்போது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழக மாணவர் பேரவைக்கான தேர்தல் என்பது, அதற்கான பிரச்சாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் தவறாமல்
மாணவர் பேரவை தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் அதிலே பங்கேற்கிறார்கள். மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவதனால் மாணவர்களுடைய படிப்பு கெட்டு போய்விடும், அல்லது ஒரு மாணவர்களுக்குள் ஒரு மோதல் போக்கு என்பது வந்துவிடும், மாணவர்களுடைய ஒற்றுமைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி பிரிந்து தேர்தல்களை பிரிந்து நிற்பதன் மூலமாக என்கிற சொத்தை காரணங்களை சொல்லி தமிழகத்திலே இந்த மாணவர் பேரவை தேர்தல் நடத்தாமல் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் பேரவை தேர்தல் நடக்கிறது. அங்கிருந்துதான் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களும் அரசியல் அறிஞர்களும் மிகச்சிறந்த வல்லுநர்களும் அங்கிருந்துதான் வருகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே இந்த மாணவர் தலைவர் ஒருவருடைய நூற்றாண்டு விழாவிலே பேசுகிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள், தமிழகத்திலே மாணவர் பேரவை தேர்தலை கல்லூரி பல்கலைக்கழகங்களை நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒரு ஜனநாயக சூழலை கல்வி வளாகங்களில் ஏற்படுத்துவதன் மூலமாக இந்திய அரசியலில், ஆக்கப்பூர்வமான அரசியலில் தமிழக மாணவர்கள் ஈடுபடுவதற்கும் விவாதிப்பதற்கும் நிச்சயமாக அது பயன்படும். அத்தகைய ஒரு நல்ல முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் அத்தகைய ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. நாங்கள் எல்லாம் மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு கல்லூரியினுடைய சேர்மனாக மற்ற பல பொறுப்புகளிலே இருந்தவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அநேகமாக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே தான் அது முற்றிலும் துடைக்கப்பட்டு அநேகமாக அதை இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதையே பின்பற்றுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே தான் மாணவர் பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாடு முழுவதுமே இல்லாமல் போனது. அதற்கு பின்னாடி ஆட்சிக்கு பலமுறை இடையிடையில வந்து போனாலும் தமிழகத்திலே எங்கேயுமே மாணவர் பேரவை தேர்தல் கிடையாது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் மேல்நிலை பள்ளிகளுக்கும் கூட மாணவர் பேரவை தேர்தல் என்பது 100% நடத்தப்படுகிறது. ஒரு சில கல்வி நிலையங்களில் நடத்துவது, ஒரு சில கல்வி நிலையங்களில் நடத்தாமல் இருப்பது என்பதல்ல. தொடர்ச்சியாக அது இடதுசாரி ஆட்சி இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயும் சரி தொடர்ச்சியாக மாணவர் பேரவை தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளா என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சிறந்த கல்வியாளர்களாக, சிறந்த அறிவாளிகளாக அல்லது பட்டம் பெறாதவர்களாக கெட்டா போய்விட்டார்கள். ஆகவே மாணவர்களுக்கான ஜனநாயக பூர்வமாக மாணவர் பேரவை தேர்தலை நடத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆகவே இந்த நேரத்திலே தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அதெல்லாம் இல்லாதனுடைய விளைவாகத்தான் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் நகரில் நடைபெற்ற ஒரு மாபெரும் துயர சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். நான் அதற்கு பிறகு கரூருக்கு சென்றேன். சில நாட்கள் கழித்து உடனடியாக மறுநாளே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சென்றார்கள். நான் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அந்த இடம் என்ன நடந்தது என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கரூருக்கு சென்றேன். எங்களுடைய தோழர்கள் சொன்னது, அன்றைக்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களில் ஏறத்தாழ 90% 15 வயதிலிருந்து 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அந்த பெரும் கூட்டத்தில் இருந்தார்கள் என்பதுதான் எங்களுடைய தோழர்கள் சொன்னது. நேரடியாக பார்த்த ஒரு சில பேர் இங்கே இருந்தாலும் இருக்கக்கூடும், இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உடனுக்குடன் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலும் கிட்டத்தட்ட அது உண்மை என்பது போலத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டம் என்ன விதமாக நடைபெற்றது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் இப்படி 40க்கும் மேற்பட்டவர்கள் நெரிசலில் மாண்டு போனார்கள் என்கிற மாதிரியான சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டதே கிடையாது. அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கோயில் குளத்துக்கு போய் உழுந்து செத்துருக்காங்க, கோயில் திருவிழாக்களில் நெரிசல் ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள். இங்கே கும்பகோணத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலாவும் குளிப்பதை பார்ப்பதற்கென்று போய் அங்கே சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சாவுகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு போய் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போனார்கள் என்கிற செய்தி என்பது இதுதான் இந்திய வரலாற்றில் முதல் முறை. ஆகவே அப்படி ஒரு சம்பவம் எப்படியாவது அவரை பார்த்து விட வேண்டும், திரையில் பார்த்தவரை நேரில் பார்த்து விட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இறந்து போன அந்த 41 குடும்பத்தில் நாங்கள் விசாரித்த வகையில் 2 குடும்பங்கள் தான் தாவேகா கட்சியோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். மீதி 39 குடும்பத்துக்கும் தாவேகாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நாங்கள் கள ஆய்விலே கண்டறிந்திருக்கிற உண்மை.
ஆகவே சென்றவர்கள் எல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை சென்றிருக்கிறார்களே தவிர அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே அங்கு கூடினார்கள் என்கிற நிலைமை என்பது இல்லை. ஆகவே இயல்பாகவே கட்சி ஆரம்பிக்காததற்கு முன்பாகவும் எத்தனையோ நடிகைகள் ஒரு நடிகை கடித்து போட்ட ஆப்பிளை லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்த மாநிலம் நம்முடைய மாநிலம். ஒரு ஆப்பிளை கடிச்சு அந்த அம்மா எச்சில் ஆப்பிளை போட்டதற்காக அந்த எச்சில் ஆப்பிளை விலை கொடுத்து ஏலம் எடுத்தவர்கள் எல்லாம் இங்கே உண்டு, லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து. ஸோ அப்படிப்பட்ட மாநிலத்தில் ஒரு திரையிலே தோன்றுகிற ஒரு நடிகரை நேரிலே பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூடுவது தவறில்லை. அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் மதிக்கிறார்கள், சென்றது தவறில்லை. ஆனால் அது ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு கூட்டமாக அது இருந்து ஒரு மிகப்பெரிய துயரத்திற்கு சம்பந்தமே இல்லாத குழந்தைகள், 11 குழந்தைகள், எல்லாம் 2 வயசு 4 வயசு, 11 குழந்தைகள், பெண்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய துயரம். நாடே அழுதது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருந்தது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்க வேண்டிய, அத்தகைய துயரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய அந்த கட்சியினுடைய தலைவர் அநேகமாக இன்றைய தேதி வரை அங்கே செல்லவில்லை. இன்றைய தேதி வரை எங்களுடைய கூட்டம் நாங்களும் அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் திரட்டுவோம். நாங்கள் சிரமப்பட்டு திரட்டுவோம். அவருக்கு தானா சேர்ந்த கூட்டம் அது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு திரட்டுவோம். நாங்கள் மதுரையிலே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரு பெரிய அகில இந்திய மாநாட்டை விட்டு பெரும் கூட்டத்தை நடத்தினோம். ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடினார்கள். அதற்காக பல மாதங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற நம்முடைய மாணவ தோழர்கள் உட்பட பல மாதங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை திரட்டினோம். ஆனால் கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கவனமாக இருக்குமே தவிர, அவர்கள் வருகிறவர்கள் எப்படியாவது போகட்டும் என்கிற முறையில் எப்போதுமே, அல்லது இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், அவர்களும் வரக்கூடியவர்களுடைய அவர்கள் திரும்பி செல்கிற வரை, திரும்பி வீடு போய் சேர்ந்து விட்டார்களா என்பது வரை அதற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். திராவிட இயக்கத்திலும் அப்படித்தான் அவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் முற்றிலும் மாறாக வந்தார்கள், பார்த்தார்கள், சென்றார்களா இல்லையா என்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்கிற முறையிலான ஒரு நிகழ்வு என்பது கரூர் அந்த நெரிசல் மரணம் என்பது உண்மையிலேயே என்றைக்குமே இந்த கரையை, இந்த மனதை ஒழுக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நிச்சயமாக யாராலுமே நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் கரூருக்கு செல்லவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் அல்லது எப்படி சரி செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. இடையிலே இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதுதான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இரங்கல் தெரிவிப்பது கூட, அதாவது வருத்தத்தை பெற வேண்டியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் வருத்தம் தெரிவிப்பேன், ஆனால் நீங்கள் தான் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில். இத்தகைய ஒரு கலாச்சாரத்தை இதுவரைக்கும் நாம் அறிந்ததே இல்லை. இப்போ நாலாம் கூட இப்போ ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய கிராமத்திலே அல்லது என்னுடைய உறவினர்கள் பலரும் இறந்துவிட்டால் உடனுக்குடன் செல்ல முடியாது. ஆனால் எப்போது அந்த பக்கம் செல்கிறோனோ நிச்சயமாக அந்த வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கும் புரியும். அது ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறார், அரசியல் பணியில் இருக்கிறார், திடீரென்று வர முடியாது என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாதங்கள் கழித்து சென்றாலும் 15 நாட்கள் கழித்து சென்றாலும் நேரடியாக அவர்கள் இல்லத்துக்கு சென்று போய் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறோமே தவிர, அவர்கள் இல்லை நான் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும், நீ வந்து வருத்தத்தை வாங்கிட்டு போ அப்படின்னா சொல்ல போறதெல்லாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம். இப்படி ஒரு தமிழகத்திற்கு பொருந்தாத, தமிழகத்தில் இதுவரைக்கும் அறியாத இத்தகைய ஒரு புதிய கலாச்சாரத்தை புதிய கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருமே கடுமையான விமர்சனத்துக்கு அது உள்ளாகி இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் போனால் பாதுகாப்பு இல்லை, போனால் மக்கள் கூடி விடுவார்கள். இவர் யாருக்கு தெரியாமல் போனால் யார் அங்கே வர போகிறா? இப்போ இவர் அறிவிச்சுட்டு போகிறதுனால தானே அந்த பிரச்சனை வருது. இப்போ தினேஷ்குமார் வீட்டுக்கு வந்தார். மறுநாள் நான் அங்கே போனேன். காவல்துறையினால் அடித்து கொள்ளப்பட்ட தினேஷ், சிவகங்கை மாவட்டம் திருப்பூணத்தை சேர்ந்த தினேஷ், அவருடைய வீட்டுக்கு அவர் வந்தார். அவர் வந்துட்டு போனார்ன்றது யாருக்காவது தெரியுமா? மறுநாள் நான் அங்கே போன பிறகு தான் நேற்று விஜய் கூட வந்தார்ன்றதே தெரியும். அந்த மாதிரி இந்த 39 வீடுகளுக்கு அல்லது 41 வீடுகளுக்கும் அவர் செல்வதென்று முடிவெடுத்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விளம்பரம் இல்லாமல் போவதற்கு அவர் விரும்புவதில்லை, அதுதான் பிரச்சனை. ஆகவே போகவே முடியாது, போனால் கூட்டம் கூடி எனக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எங்க மத்திய அரசாங்கமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, மத்திய அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பு தருது.
அது இல்லாமல் அடிஷனல் பாதுகாப்பு வேறு நீங்கள் வச்சுருக்கீங்க. அதையும் மீறி அவங்கள வந்து கிட்டத்தட்ட இது பண்ண போகிறாங்க. ஆகவே இது ஒரு அதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணும். இப்போ ரஜினி இப்போ எல்லாரும் சிகரெட் எப்படி பிடிப்போம், இப்படி வச்சு இப்படி கொளுத்துவோம். அதே நேரத்தில் ரஜினி எப்படி போடுவார், அப்படி போட்டால் அதை பற்றி தானே பார்க்குறான். அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் எல்லாமே பண்ணிடுது, நம்மளும் பண்ணக்கூடாது. அதனால் வந்து வாங்கிட்டு போடா வருத்தத்தை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அவர் முடிவு போட்டாரான்னு தெரியல. இல்லைன்னா அவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு இருக்கு, இவர் சொல்கிற விளக்கம் ஏதாவது ஏற்கத்தக்கதாக இருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் என்பது உண்மையிலேயே இன்னைக்கு அவர் அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல் பொதுக்குழு கூடுது. இதே கூட புதுமையாக தான் இருக்குது. இப்படிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது சார். இப்போ நாங்கள்லாம் வந்து நிர்வாகிகள் திறனா முதல்லையே கூட்டிட்டு அப்புறம் தான் நிர்வாகிகளே தேர்ந்தெடுக்க முடியும். இவர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்புறம் பொதுக்குழு கூட்டுறார் 2 வருஷம் கழிச்சு. இது வரைக்கும் எப்படியாவது தமிழக அரசியல் வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடும், பாலிடிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்குங்கல்ல, அல்லது தமிழக அரசியல் வரலாற்றை நீங்கள் போய் படியுங்க. எத்தனையோ புதிய புதிய அரசியல் கட்சி, அது அரசியல் கட்சியை துவங்குவதற்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது போன்ற வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக இப்படிலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு அவர் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இன்னைக்கு பொதுக்குழுவினுடைய அவருடைய உரையினுடைய முக்கியமான அம்சம் தான். ஆமாம், அதுதான் அவருடைய முக்கியமான அம்சம். நான் வரும்போது வாட்ஸ்அப்பில் ஒரு இது பார்த்தேன். அவர் ஒரு பத்திரிகையாளர் தான். வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் அவர்கள் பேசக்கூடிய அந்த உரையெல்லாம் பார்த்தால் ஆதித்யா சேனலை பார்ப்பது போலவே இருக்கிறது. நான் சொல்ல ஒரு பத்திரிகையாளர் போட்டிருக்காங்க. நான் அப்படிலாம் முழுசாலாம் அதை பார்க்கறதுக்கான எனக்கு நேரம் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் போட்டிருக்கிறார். அப்படித்தான் ஆதித்யா சேனலை போலத்தான் இருந்தது என்பதை நீங்கள் தான் சொல்லணும், பார்த்தவங்க தான் சொல்லணும். ஆனால் அந்த பத்திரிகையாளர் அந்த மாதிரி போட்டிருக்காரு. அவங்க ஒரு பிரச்சனையை எப்படி சொல்லணும் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு தப்பல்ல. ஆனால் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி ஆரம்பித்து இந்த 2 ஆண்டு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, பல இடைத்தேர்தல்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. எந்த தேர்தலையுமே எதிர்கொள்ளாத ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய எங்களாலேயே எதிர்கொள்ள முடியல. நாங்கள் 100 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் தோன்றி 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. 100ஆண்டு விழாவையும் கொண்டாடி முடிச்சிட்டோம். எங்களாலேயே திராவிட இயக்கத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிராம அளவில், வார்டு அளவில் வலிமையான ஸ்தாபன கட்டமைப்பு கொண்ட ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஸ்தாபன கட்டமைப்பு கொண்ட வேறொரு கட்சியை நீங்கள் சொல்ல முடியாது என்கிற மாநிலம் முழுவதும் அனைத்து கிராமங்கள், நகரங்கள் என்று எங்கேயும் அந்த இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இல்லை என்கிற நிலைமை என்பது தமிழகத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு அது எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும், எவ்வளவு பலவிதமான குற்றச்சாட்டுகளை மாறி மாறி சொல்லிக் கொண்டாலும் கூட தமிழகத்திலே அதுதான் இன்றைக்கும் 2 திராவிட இயக்கங்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள் என்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இது தொடரும் என்று தெரியாது. அத்தகைய வலிமையான இயக்கம் இருக்கக்கூடிய ஒன்றை அவர்களுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று சொல்வது என்பது, அதைத்தான் அந்த பத்திரிகையாளர் ஆதித்யா சேனலை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொன்னாரோ என்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது. இந்த ஒப்பீடு இருக்குல்ல, இவங்க தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அதை தான் ஒரு ஆதித்யா சேனல் என்கிற இதோடு ஒப்பிட்டு அவங்க அது ஒரு ஜோக் மாதிரி ஜோக்கு தான் அப்படின்ற முறையில் அவங்க அதை சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு 2026 தேர்தலில் எப்படியாவது என்றால் எப்படியாவது தான், அது முடிச்சவிக்குத்தனம், மொள்ள மாதிரித்தனம், ஊழல் பண்ணுறது, வேற மோசடி பண்ணுறது, எல்லா விதத்தையும் எப்படியாவது தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும், அல்லது ஆட்சி அதிகாரத்தில் வர வாய்ப்பு இருக்கிறவர்களோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மிக தீவிரமாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்
என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. குறிப்பாக ஜாதிய ரீதியான அணிதிரட்டலில் மிக தீவிரமாக அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நிர்வாகிகள் தேர்விலையும், நிர்வாகிகள் நியமனங்களிலும் அல்லது அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கங்களிலும் மிக தீவிரமாக ஜாதிய ரீதியாக அணிதிரட்டுவதன் மூலமாக நம்மால் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்கிற திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி தோற்றுவிட்டால் என்ன பண்ணுவது என்கிற முறையில் தான் இன்றைக்கு SIR என்கிற பெயரில் ஒரு புதிய ஆபத்து என்பது வந்திருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இந்த SIR என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வயது வந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள்லாம் இதுவரைக்கும் பட்டியலில் இல்லைன்னா புதுசாக சேர முடியும். ஆனால் ஏற்கனவே இருப்பவர்கள் பலருடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இனிமேல் இருக்குமா அப்படின்றது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தெரிஞ்சிடும். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புதிய வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. இப்போ ஆஷான் டேட்டில் நம்ம யாருமே வாக்காளர் கிடையாது. என்றாம் உட்பட, நான் உட்பட, எல்லாம் பல தேர்தலில் ஓட்டு போட்டவங்க உட்பட இன்றைய தேதியில் யாருமே வாக்காளர் கிடையாது. இனிமே நேற்றிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார்ம் கொடுக்கறதுக்கு. அவர் எப்போ வருவார் எப்போ போவார்னு யாருக்கும் தெரியாது. ரஜினி சொல்லுவார், நான் எப்போ வருவேன் எப்படி வருவோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வருவேன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்முடைய தேர்தல் அதிகாரிகள் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க அல்லது வராமையே போயிடுவாங்களா அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏனென்றால் இவ்வளோ கிட்டத்தட்ட 6,35,00,000 வாக்காளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் ஒரு 30 நாட்களுக்குள் அனைவரையும் சந்தித்து ஒவ்வொருவரிடமும் படிவத்தை கொடுத்து அதை நிரப்பி அவரிடமே கையெழுத்து பெற்று பிறகு பரிசீலனைக்கு உட்பட அவர்கள் அடுத்த 1 மாத காலத்தில் அதை பூரா பரிசீலித்து ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா, முகவரி சரியாக இருக்கிறதா, சரியான நபர்தானா என்பதையெல்லாம் ஆய்வு செய்வது, அதற்கு பிறகு 7ஆம் தேதி வெளியிடுவது என்பது நடைமுறையில் சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியமில்லை. இரண்டாவது, இப்போது இங்கே குடியேறி இருக்கக்கூடிய பிழைப்புக்காக வந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை புறநகர் பகுதிகளில் கூட்டமாக அவர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கட்டுமான தொழிலில், டெக்ஸ்டைலில், அதே மாதிரி ஆயத்த ஆடை உற்பத்தியில் போன்ற பலவிதமான தொழில்களில் இந்த தொழிலாளிகள் ஒரு 50 லட்சம் பேர் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கிற அடிப்படையில் அவர்கள் பீகாரிலே தான் வாக்காளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே இருப்பவர்களும் தமிழ்நாட்டிலே வாக்காளர்களாக சேர்ந்து கொள்ளலாம் என்கிற ஏற்பாடு என்பது இந்த SIRலே இருக்கிறது. ஆகவே இங்கே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை கொடுத்தால் போதும், அவர்கள் சேர்க்கப்படலாம். இன்றைக்கு ஹரியானாவிலே திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படியெல்லாம் மோசடியாக ஒரே வீட்டுக்குள் 100 பேர், ஒரே வீட்டுக்குள் 500 பேர் இப்படியெல்லாம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மோசடியை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே பீகாரில் அப்படிப்பட்ட மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. கர்நாடகாவில் அப்படி மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போது தமிழகத்திலும் மோசடி நடைபெற இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கே தமிழகத்திலும் அத்தகைய மோசடி என்பது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் வெளி மாநிலங்களிலிருந்து ஒரிசாவிலிருந்து இருக்கட்டும், அல்லது பீகார்லேருந்து இருக்கட்டும், அல்லது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து இருக்கட்டும், இந்த மாதிரி மாநிலங்களிலிருந்து வந்திருப்பவர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள், பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். ஆதரவாளர்கள் என்பதை கூட ஒரு கூடுதலான வார்த்தையாக இருக்கலாம். பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் என்கிற முறையில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அப்படி வெளிமாநில தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதன் மூலமாக சில சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றால் கூட தமிழகத்திலே பிஜேபி ஒரு கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த SIR என்பதை இவ்வளவு அவசரமாக ஏன் இப்போ இதை 2026 தேர்தல் முடிஞ்சா அப்புறம் ஒரு 4 வருஷம் நீங்கள் பாட்டில் நடத்திக்கிட்டே இருங்களேன், என்ன குடிமொழி போகுது? இந்த 1 மாதத்துக்குள்ளே நடத்தினாதான் உண்டா? இப்போ இவ்வளவு தேர்தல் நடந்ததில்லை. 2002க்கு பிறகு இத்தனை தேர்தல், இவ்வளவு நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இப்பெல்லாம் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலை வைத்து தானே நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 18 வயது நிரம்பிய அனைவரையும் புதிதாக சேர்த்தல் என்கிற முறையில் சேர்த்து கொண்டுதானே இருந்தீர்கள்.
அப்படின்னா 2026 மே மாதம் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதல்ல. எஸ்ஐஆர் தான் செஞ்சு ஆகணும், அப்படித்தான் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தீர்மானகரமாக இருந்தால் அதற்கு உரிய கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளாமல் இப்படி அவசரமாக 26 தேர்தலுக்கு முன்பாக அதை நடத்தியே தீர வேண்டும் என்று நீங்கள் பிடிவாதம் பிடிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஆகவே இந்த தேர்தலிலேயே இந்த அதிமுகவோடு இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்தி, உடன்பாட்டை பயன்படுத்தி எப்படியாவது பிஜேபி ஒரு முக்கியமான சக்தியாக தமிழகத்திலே சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்கிற சதி நோக்கத்தோடு தான் இந்த அவசர கோலத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் என்கிற முறையில் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்பது, இந்திய மக்கள் அனைவருடைய வாக்குரிமையை பாதுகாப்பது என்பது, இந்திய மக்களுடைய குடியுரிமையை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு ஆக முக்கியமான பிரச்சனையாக நமக்கு முன்னால் வந்து நிற்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய 13 வகையான ஆவணங்கள், அதாவது 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அதை தேடுவதற்கே இப்போ இருக்கக்கூடிய மக்களில் எவ்வளவு பேருக்கு சாத்தியம்? எத்தனை கிராமப்புற மக்கள் அதை தேடி சேகரித்து அதில் எங்களுடைய வாக்காளர் அல்லது எங்களுடைய அப்பா அம்மாவனுடைய அப்பா அம்மா வந்து அதில் வாக்காளராக இருந்திருக்கிறார்கள் என்பதை யாரால் நிரூபிக்க முடியும்? ஆகவே எப்படி இருப்பினும் இதை ஒரு பக்கம் நாம் அரசியல் ரீதியாக விமர்சிப்பது, எதிர்ப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கிற நிலையிலேயே நேற்றையிலிருந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை துவங்கிவிட்ட நிலையில் நான் உங்களுக்கெல்லாம் இந்த அனைத்து மக்களும் வயது வந்த அனைத்து மக்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சட்டப்படியாக போராடுகிறோம், தெருவிலே மக்களை திரட்டி போராடுகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அது அந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்துவிட்ட நிலையில் இந்த இத்தகைய உதவிகளை நம்முடைய மாணவர்கள் அந்தந்த பகுதியிலே முகாம் அமைத்தோ ஒரு சில தோழர்களோ ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஒரு லேப்டாப் வைத்துக்கொண்டு அவர்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா, 2002 அவங்க குடும்பத்தில் யாராவது இருந்தாங்களா இல்லையா, அல்லது இப்போது சேர்ப்பதற்கான ஆவணங்கள் எது எப்படி தேட முடியும் என்ற முறையில் வாக்காளராக சேர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பணி என்பது போய் வாக்காளராக சேருவது நம்முடைய கடமை என்று ஆக்கிவிட்டார்கள். இருக்கிற பிரச்சனையா தான். முதல்ல வருவாங்க, கேட்பாங்க, அவங்க ஃபில்அப் பண்ணிட்டு போவாங்க. இப்ப நான் வாக்காளராக சேர விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் தான் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர சம்பந்தப்பட்ட அலுவலர் அந்த வேலையை செய்ய மாட்டார். அப்ப இன்றைக்கும் கிராமப்புறங்களில் குறிப்பாக மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் அவர்கள் இந்த வேலையை செய்வது என்பது சாத்தியமே கிடையாது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு 1.5 கோடி பேர் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டாங்கன்னு பேசி பிரயோஜனம் கிடையாது. அத்தகைய ஒரு நிலைமை ஏற்பட்டால் நான் ஆச்சரியப்பட போவதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்கள் விடுபடுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல வெளி மாநிலத்தைச் சேர்ந்த போலி வாக்காளர்கள் பலரும் சேர்க்கப்படுவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. ஆகவே ஒரிஜினல் விடுபடுவதும் போலி சேர்க்கப்படுவது என்பதும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக நடைபெறுவதற்கான எல்லா விதமான ஆபத்துகளும் இருக்கிறது. ஆகவே இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான, வாக்குரிமையை, குடியுரிமையை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்தில் நம்முடைய மாணவர் தோழர்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.